ரேவதி திடீர்னு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. கார்த்திகோட சேர்ந்து வாழ பிடிக்காம அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணதும், என் ரேவதி நீ எப்படிடே இருக்க, உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, உன் கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, உன் ஹஸ்பண்டு நீயும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது ஏண்டி கேட்குற, அது எரிச்சலை கலப்பாதா, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஏய் ரேவதி என்னடி ஆச்சு, சமீபத்தில் தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் இப்படி வெறுத்து போய் பேசுகிற, என்னோட கல்யாணத்தில் ஏகப்பட்ட குழப்பம் நடந்துருச்சு தெரியுமா, நான் விரும்பின மகேஷ் எனக்கு கிடைக்கல, வேறொருத்தரை பிடிச்சி எங்கள் அம்மா அவசரமா அதுவும் எங்கள் வீட்டு டிரைவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் இஷ்டமே இல்லடி, இப்படி தன்னோட மனசில் தோணுனதை ரேவதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வரணும்னா நீ போய் விசா அப்ளை பண்ணடி, விசாவும் பாஸ்போர்ட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா நீ உடனே டிக்கெட் எடுத்து வந்துடலாங்கிறாங்க. ரேவதியும் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. போகும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்போது அப்போ பார்க்குறாங்க, ஆமாம் நீங்கள் கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்கும்போது ஆமாம் சாருங்கிறாங்க. அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும்னு கேட்குறாங்க. விசா எடுக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணுமாங்கிறாங்க. ஆமாங்க, மேரேஜ் ஆனதுக்கான ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. சார் அது எப்படி, அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதாங்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த உண்மையும் நாங்கள் மறைக்க முடியாது மேடம், இதெல்லாம் ப்ராசஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் விசா எடுக்க முடியுங்கிறாங்க. இது நம்ம தான் சர்டிஃபிகேட் வாங்கலையே, பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு இவன் தான் என் புருஷன்னு நாம எப்படி சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், இவனை பிடிக்காம தான் நம்ம வெளியூரே போக போகிறோம், இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் வேறு வேணும்னு கேட்குறாங்களே, சரி இது இல்லாமல் போக முடியுமா, என்ன ஒன்றுமே தெரியலையே, சரி எதுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து கேட்கலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. என்னடி பண்ணுறது, அது வேற நாங்கள் அவசரத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதுனால எனக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அவங்ககிட்ட போய் நான் எப்படி இதெல்லாம் வேணும்னு கேட்க முடியும், அப்படியே கேட்டாலும் நான் ஆஸ்திரேலியா வர விஷயம் அவன் மூலமாக எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கண்டிப்பாக ஆஸ்திரேலியா விட மாட்டாங்க, இப்போ என்னடி பண்ணலான்னு கேட்குறாங்க ரேவதி. வேறு வழியே இல்லை, அவர்கிட்ட சொல்லி நீ கையெழுத்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வாங்குறாங்க. இல்லடி அவரை நான் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், அவர் கூட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டமே இல்லை, அதுவும் எங்கள் அம்மா வேற சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பக்கம் அவர் கூட சேர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க, எனக்கு அதில் ஒரு துளி கூட விருப்பம் இல்லடி, ஏதாவது வழி இருக்கான்னு ரேவதி கேட்குறாங்க. வெளிநாடு வருதுன்னா, அதுவும் கல்யாணமான பொண்ணுங்க வருதுன்னா ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும், அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணுமேடிங்கிறாங்க. இல்லைனால இப்போதைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கவும் முடியாது, ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற டார்ச்சரில் என்னால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மன அழுத்தமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணிடின்னு கேட்குறாங்க ரேவதி. சரிடி நான் யோசிக்கிறேன், நீயும் முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரேவதி பேசிட்டு வரதையெல்லாம் அவங்க கார் ஓட்டிட்டு வர நவீன் கேட்டுக்கிறாங்க. என்னது ரேவதிக்கு நம்ம கார்த்தியை பிடிக்கலையா, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, ஐயோ கார்த்தி மட்டும் யாருன்னு தெரிஞ்சா இவங்க இவ்வளவு ஈஸியாக வெறுத்து பேசுவாங்களா, கார்த்தி யாருங்கிற உண்மையை நம்ம சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க நவீன். ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க நவீன். ஆமாம் நீங்கள் ராஜாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி உங்களுக்கு என்ன, எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க, அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரிஞ்சுக்காட்டிட்டா என்னன்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை சிஸ்டர், நீங்கள் சாதாரணமாக கார்த்தி எடப்பாடி மட்டும் யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க நவீன். ஓ அப்போ ஏற்கனவே எங்கள் வீட்டு டிரைவரை உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. யார் டிரைவர், அவன் வீட்டில் எத்தனை கார் நிற்கிது தெரியுமா, எத்தனை டிரைவர் போட்டிருக்கான் தெரியுமா, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க, கூட பிறந்த அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க தனித்தனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விடவே கார்த்தி தான் ரொம்ப எக்ஸ்பர்ட், நீங்கள் கார்த்தியை பற்றி தெரிஞ்சுக்காம தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கார்த்தியை பிடிக்கலன்னு யாராவது சொல்வாங்களா, நீங்கள் என்னடானா இவன் கூட வாழ பிடிக்கல, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, அவனை பார்க்கவே வெறுப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கார்த்தியை பார்க்கறக்காகவும் கார்த்தியோட கையெழுத்து வாங்குறதுக்காகவும் எத்தனை பேர் லைன்ல நிற்கிறாங்க அவங்க ஆபீஸ்ல, உங்களுக்கு தெரியுமா, கார்த்தி ஒரு எம்டி மேடம், எவ்வளோ பெரிய பிசினஸ் மீட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் தெரியுமா, இது தெரியாம சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு கார் டிரைவரா வந்திருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னங்கிறத நீங்க வெளிப்படையா பேசி கார்த்தியை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு நவீன் சொன்னதுக்கு அப்புறம் ரேவதி, என்ன இப்படி சொல்றீங்க, டிரைவர் ஒரு எம்டியா, பார்த்தா அந்த மாதிரி தெரியலங்கிறாங்க. பார்த்தா தெரியாது மேடம், பழகத்தான் தெரியும், அவன் கூட சேர்ந்து வாழணுங்கிறக்காக நீ என்கிட்ட பொய் சொல்லாதீங்கிறாங்க ரேவதி. உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை மேடம், கார்த்தியோட கம்பெனியும் ஆஃபீஸையும் ஒரு ஓரத்தை ஒரு புள்ளி மட்டும் காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அவங்க ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனியை இவரை நடத்திட்டு இருக்கிறாரு, என்ன என்கிட்ட கனவு கண்டு சொல்லிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க ரேவதி. மேடம் நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான்னு தெரியாம நீங்க தான் தடுமாறுறீங்க, அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதனோட எம்டி தான் இவரை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலைங்கிறாங்க. அப்போ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு டிரைவராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்கவும், அது அவங்களோட பர்சனல் விஷயம், இதே நான் தலையிட விரும்பல, ஆனால் அவரை பற்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், சாதாரணமாக அவரை எடை போடாதீங்க, ஒரு பிஸ்னஸ் மேன்னா என்னெல்லாம் தகுதி வேணுமோ அவ்வளவு தகுதியுடையவர் உங்க வீட்டுக்காரர், இவனோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா, கார்த்திக் ராஜா, சென்னையிலேயே பெரிய பிஸ்னஸ் மேன், இவங்களுக்கு முன்னாடி சில பேர் ஓரமாக ஒதுங்கி தான் நிற்பாங்க மேடம், பெரிய ஆளு, அவ்வளவு டேலண்ட் உடையவர், அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் உங்க வீட்டுக்காரர், இவ்வளோ
பெரிய பணக்காரன் நம்ம வீட்டில் வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கணுமே. அது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ரேவதி. ரேவதி திரும்ப வீட்டுக்கு வராங்க. கார்த்தி வீட்டில் இல்லை. கார்த்தி எங்கே போயிட்டாருன்னு வீட்டில் கேட்குறாங்க. ஏதோ அர்ஜென்ட் ஃபோன் வந்தது, கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மயில் வாகனம். கார்த்தி எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தியை பார்க்கறதுக்காக ரேவதி அந்த பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. கார்த்தி அதுக்கு முன்னாடியே தாத்தாவையும் பாட்டியும் பஞ்சாயத்தில் நிறுத்திருக்காங்கன்னு சொன்னதுமே கார்த்தி அந்த பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. தாத்தாவையும் பாட்டியும் எதுக்காக பஞ்சாயத்தில் நிறுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மாமாவை கூட்டிட்டு வந்து உங்க மாமா கையால இந்த கோயிலை திறக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்றேன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நீ சவால் விட்டுட்டு போன. ஆனா சொன்ன 4 தேதியும் முடிய போகுது. அதுதான் உங்க தாத்தாவையும் பாட்டியும் வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம். நீ சொன்னதை செய்யல. நீ சொன்னதை நடத்தி காட்டாதனால உங்க தாத்தாவும் பாட்டியும் ஊர் மக்கள் முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் இது பஞ்சாயத்து வச்சிருக்கோங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. இதை பாருங்க, சொன்னது நான் தானே, என்கிட்ட தானே நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசணும். தாத்தாவையும் பாட்டியும் கூப்பிட்டு கேட்கறதுல நியாயமே இல்லை. சொன்னது சொன்ன மாதிரி இன்னும் ஒரே வாரம் டைம் கொடுங்க. எங்கள் மாமா அத்தனால தானே இந்த கோயிலை சாத்தப்பட்டது. அவங்க 2 பேர்த்து கையாலேயே இந்த கோயிலை நான் திறக்க வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படி சொன்ன மாதிரி செய்வியாங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வேன், எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. அப்படின்னா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு சாமிக்கு முன்னாடி கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு வந்து இந்த இதில் சத்தியம் பண்ணு. உன் மாமாவையும் அத்தையும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீ கூட்டிட்டு வருவீன்னா இந்த சத்தியம் பண்ணுன்னு கேட்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் ஓடி வந்து வேண்டா கார்த்தி, மாமா அத்தை கூட்டிட்டு வர முடியலன்னா நீ என்ன செய்வே? உன் மாமா கூட எப்படியோ கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா உங்க அத்தைக்காரி சரியான பிடிவாதக்காரி, அவளை எப்படிப்பா கூட்டி அறிவின்னு கேட்குறாங்க பாட்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து அவங்க கையாலேயே நான் இந்த கோயிலை திறக்க வைக்கிறேன். ஊருக்காரங்க மத்தியில நான் வாக்கு கொடுக்குறேன், என்னோட வாக்கை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க கார்த்தி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே உங்க அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை கோயிலை திறந்து கும்பாபிஷேகம் பண்ணிடலாங்கிறாங்க. இதை கேட்டு ஊர் மக்களும் சரின்னு சொல்லி அங்க பஞ்சாயத்து கலைஞ்சிருது. ரேவதி கார்த்தியை வந்து பார்த்தது. கார்த்தி ரேவதியை பாக்குறாங்க. என்ன ரேவதி, நீ எங்க இங்க வந்தேன்னு கேட்குறாங்க. ஆமா, தாத்தா பாட்டிக்காக நீ வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கையே, தாத்தா பாட்டி உனக்கு என்ன முறையாகுதுன்னு கேட்கவும் தாத்தாவும் பாட்டியும் ரேவதியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. வா ரேவதி, இப்பதான் வந்தியான்னு கேட்குறாங்க. ஆமா பாட்டி, உங்களுக்காக இவர் ஏன் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு ரேவதி கேட்கவும், ரேவதி இவ்வளவு நாளா உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னையும் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறியே என் பேரை 2 பேர்த்தையும் இந்த ஊர் பக்கமே விடமாட்டா தெரியுமா? இவ்வளவு நாளா இந்த கார்த்தி எங்க பேரன்னு உங்ககிட்ட சொல்லாம உண்மையை மறைச்சிட்டேங்கிறாங்க பாட்டி. பாட்டி அப்போ இவரு உங்க பேரனான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமா என் பேரன் தான். எங்க பேரன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் சந்தேகமானு கேட்குறாங்க தாத்தா. ரேவதி தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அழாத ரேவதி, பேரனை இது நான் வரைக்கும் யாரோ எவரோ நீ நினைச்சிட்டு இருந்த. என் மகளோட பையனை தாமா நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதாவது உன் அத்தை பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வீட்டுக்கு டிரைவரா வந்ததுனால நீ யாரோ எவரோன்னு நினைச்சிட்ட. ஆனா அவங்கிட்ட இல்லாத சொத்தா என் பேரன் கார்த்தியை நீ சாதாரணமா எடை போட்டுறாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத அவன் இருப்பிடத்துல போய் நீ விசாரிச்சு பாரு, நீயே பிரமிச்சு போயிடுவேன்னு சொல்றாங்க பாட்டி. இது தெரியாம நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். ஆனா அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறதுங்கிறாங்க. அதுதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுடுவா. நீ இதை பத்தி எக்காரணத்தை கொண்டு உங்க அம்மா கிட்டயோ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என் பேரன் தான் சொல்லியிருக்கானே, உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை திறந்து இந்த கோயில பூஜையை பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி என் பேரன் சொன்ன மாதிரியே கண்டிப்பா நிறைவேற்றுவான். அதுக்கு முன்னாடி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரி தாந்தும்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவா. காரியமே கெட்டுடும். நீ மட்டும் சொல்லிடாத தாயின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் சொல்ல மாட்டேன். என் அத்தை பையனையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டிங்கிறாங்க ரேவதி. பாடா இந்த சந்தோஷத்தை தானே நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயும் கார்த்தியும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணுமா, ஒவ்வொரு நல்ல காரியமா கூடி வருது. நான் கும்பிட்டு அந்த முருகை என்னை கைவிடலேன்னு பாட்டி வேண்டிக்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் திரும்ப வீட்டுக்கு போறாங்க. கார்த்தி எதுவுமே பேசாம வர்றாங்க. ரேவதி கார்த்தியவே பார்த்துட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயா மேலையும் மகேஷ் மேலையும் சரியான கோபத்துல மகேஷை அடைச்சு வச்சிருக்கிற அந்த குடோனுக்கு போறாங்க. மகேஷை பார்த்ததும் கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியா பார்த்ததும் மகேஷ் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் மேடம், இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை இப்படியே கட்டி போட்டுருக்க போறீங்க? அவுத்து விடுங்க மேடம், நான் காணாத இடத்துல போய் எங்கேயாவது பொழைச்சுக்கிறேங்கிறாங்க. உனக்கும் அந்த கேடு கிட்ட மாயாவுக்கும் எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என் பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ கேட்ப. என்ன அடி முட்டாள் நினைச்சிங்களடா? உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கவே இப்ப மாயா என் பொண்ணை கடத்தி அவ கொல்ல பார்த்திருக்கா. அப்படிப்பட்ட மாயாவை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? உங்க 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரும் என் பொண்ணு ரேவதி கிட்ட உண்மையை சொல்றீங்க. சொல்லல இடத்துல உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். உன் மூலமா தான் மாயா கிட்ட நீ பேசணும். மாயாவை தான் என் பொண்ணு ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையெல்லாம் சொல்லணும். உனக்கும் மாயாவுக்கு என்ன உறவு இருக்குங்கிறத என் பொண்ணு கிட்ட சொல்லுடாங்கிறாங்க. மேடம், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாயானால தான் நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ரேவதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நான் காணாத இடத்துக்கு போயிடுறேன். தயவு செய்து என்னை கட்ட விட்டு விடுங்க, தப்பிச்சு போறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு